அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னங்கன்று எப்படி நம்ம பதியம் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய மதர் பிளான்ட், அதாவது தாய் செடி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நோய் தாக்குதலுக்கும் இல்லாமல் நல்ல ஒரு தழையாக இருக்கணும். நம்ம குட்டை ரகம் செலக்ட் பண்ணிக்குவோம். குட்டை ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 15 வருஷம் வயசான கண்டையை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து பழுத்து விழுகக்கூடிய காய்களை நம்ம நிழலில் உலர்த்திக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிலம் தயார் செய்கிறது. நிலத்தை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புழுதி பறக்க ஓட்டிட்டு அதில் ஆர்கானிக் மெனியூர்ஸ் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆர்கானிக் மெனியூர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பெட் போட்டுற வேண்டியதான். பெட் போடுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 அடி அகலம் இருக்கிற மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நீளம் போட்டுக்கலாம். ஒரு பெட்டுக்கும் இன்னொரு பெட்டுக்கும் இடையில பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆள் நடக்கக்கூடிய அளவு, அதாவது ஒரு 2 அடி அகலம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே நேராக காய்களை நடவு பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 அடியிலேருந்து ஒரு அடி அகலம் இருக்கிற மாதிரி நம்ம கேப் விட்டுட்டு அது மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தென்னங்கீத்தோ அப்படி இல்லைனா க்ரீன் நெட்டோ போட்டு கவர் பண்ணிவிட்டு அப்படியே இரிகேஷன் கொடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காய் தளத்தை நம்ம பாலிபேக்கில் மாற்றிடலாம். முக்கியமாக நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காய்ப்பு நல்லா இருக்கணும், காயோட சைஸ் பெருசாக இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம பாலி பேக்கில் அதை